ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் கேதரஸ் அட்வென்ச்சர் இன் இசக்காயோட எபிசோட் 3 பார்க்க போறோம். எடுத்ததும் பி கூட அந்த குட்டி பசங்க தூங்குறத காட்டுவாங்க. ரொம்ப கியூட்டா இருப்பாங்க. பொருண் குதிரையை கிளீன் பண்ணிட்டு இருப்பாரு. டாக்கிரே அவனோட சிசர்ஸை கிளீன் பண்ணிட்டு இருப்பான். எலிசா எந்திரிச்சு வந்துட்டு சீக்கிரமாவே எந்திரிச்சிட்ட போலயே, என்ன பண்றேன்னு கேட்பாங்க. அவன் என்னோட சிசர்ஸை கிளீன் பண்ணிட்டு இருக்கங்கவன். எலிசா எவன் ஒருத்த அவனோட டூல்ஸை ப்ராப்பரா பாத்துக்கிறானோ அவன் வேலைக்கு உண்மையா இருப்பான்னு அதை தொண்டு போவாங்க. டாக்கிரோ கேதரா இருக்கிறதும் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கும் போது பொருண் சாப்பிட்டதும் கிளம்பலான்னு இருக்கும் பாரு. டாக்கிரோ ஒன்னு கேட்டா தப்ப எடுத்துக்க மாட்டேங்களேன்ட்டு வில்லேஜ் வரைக்கும் அவன் குதிரையை ஓட்டிட்டு போவான். அண்ட் ஆல்சோ அதை கொஞ்சம் ஸ்பீடா சொல்லுவான். பொருண் இதை பார்த்துட்டு என் குதிரைக்கு ஒன்று பிடிச்சிருச்சு போல என்பாரு. டாக்கெரோ பொதுவாகவே குதிரைய புத்திசாலிகன்பான். பி டாக்கெரோட மடியில வந்து உட்காந்துக்கும். இந்த பாயிண்ட்ல கிராமத்துக்கே வந்திருப்பாங்க. டாக்கெரோ நான் வந்தாச்சுன்பான். ஒன்ஸ் கிராமத்துக்கு வந்ததும் பொருண் அவங்க ஃபேமிலி டாக்கெருக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. டாக்கெரோ ஆக்சுவலா நான் தாங்க தேங்க்ஸ் சொல்லணும், இவ்வளவு தூரம் இல்லைன்னா நான் நடந்து வந்திருக்கணும்பான். ஒன்ஸ் அவங்க அப்புறம் பார்க்கலான்ட்டு கிளம்பவும் டாக்கெருக்கு பின்னால இருக்க பர்சன் பொருண் வந்திருக்காருன்னா ஸ்பிரிங் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் பாரு. டாக்கெரோ ஆக்சுவலா பொருண் என்னதான் செய்யறாரு வாழ்வியலுக்குன்பான். அவர்கிட்ட பேட்டில் ஸ்கில்ஸ்லாம் இல்ல, அதனால ஸ்வெட்டர்ஸ் தைச்சு வின்டர் டைம்ல கொண்டு போய் சேல் பண்ணுவாரு ரீஜியன் டு ரீஜியன். அண்ட் இப்ப வந்திருக்காருன்னா ஏதாவது பருவநிலை மாற்றமா இருக்கணும். அண்ட் அவருக்கு கொஞ்சம் சப்ளைஸ் இல்லாம கஷ்டப்படுறதா தான் சொன்னாருன்பான். டாக்கெரும் அதனால தான் நம்ம சாப்பிட்ட சாப்பாடை சாப்பிட்டு ஆனந்த கண்ணீரை விட்டாரான்ட்டு. இந்த கேதரர் எபிலிட்டியும் கொஞ்சம் நல்ல விதமா தான் இருக்கு. அண்ட் நாங்க ஒரே போட்ல இருக்க போல இருக்குன்னு நினைப்பான். கேட் கார்டு இருந்துட்டு ஜெரோமி உனக்கு கொடுத்த வேலையை முடிச்சிட்டியா, வந்ததும் அவர்கிட்ட போவேன்னு பார்த்தனேன்பான். டக்கேரும் மறந்தே போயிட்டான்ட்டு இப்பதான் போவான். பி கூட அங்க இருக்க சின்ன பசங்க விளையாண்டு இருக்கும் போது ஜெரோமி டக்கேரு கொண்டு வந்த பொருட்களை ஒரு மாய் கையில எடுத்து வச்சுட்டு அப்படி இப்படின்னு பார்த்துட்டு இருப்பாரு. டக்கேரு மனசுக்குள்ள இருந்தாலும் ஏன் உரும்பிக்கிட்டே இருக்கான்னு நினைப்பான். அண்ட் ஆல்சோ மனசுக்குள்ள இவர் கேட்ட மித்ரலையும் கொண்டு வந்தேன். அண்ட் மித்ரல் மேஜிக் தாதுவையுமே கொண்டு வந்திருக்கேன்னு நினைப்பான். அந்த ஆளை அனலைஸ் பண்ணி முடிச்சதும் நீ கொண்டு வந்தது என்ன தெரியுமான்பான். டக்கேரும் ஒரு மாய் ஜர்க் ஆயிட்டு என்னாச்சுன்னு கேட்பான். பார்த்தா ஜெரோமி நீ கொண்டு வந்தது மித்ரல் மேஜிக்கோர், அதை பத்தி தெரியுமான்னு கேட்பான். டக்கேரோ தெரியாமையாங்கிற போல நினைப்பான். ஜெரோமி இது ஒரு லெஜெண்டரி ஐட்டம், இதை நீ எப்படி எடுத்த? இந்த ஒரு பொருள்ல அதிக கான்சென்ட்ரேட்டடான மானம் இருக்கும், இதுல இன்னும் கொஞ்சம் பீசஸ் வச்சிருந்தீனாலே மொத்த கிங்டம்லயே உங்ககிட்ட தான் பவர்ஃபுல் ஸ்டோன்ஸ் இருந்திருக்கும் பாரு. டக்கேரோ அப்படியா, இது அவ்வளவு ஸ்ட்ராங்கான்பான். அவரும் எப்படி அதை கொண்டு வந்தே, என்னதான் லக் அண்ட் ஸ்கில்னு உனக்கு சொன்னாலும் டேலண்ட் இல்லாம எல்லாதான் செய்ய முடியாது, நீ நல்ல டேலண்ட் ஆனா ஆள்தான் பாரு. டக்கேரோ புகழாதீங்கன்பான். ஜெரோமி உனக்கு காமன் சென்ஸ் மட்டும் தான் இல்லைன்ட்டு அடுத்து பெல்கைம் போன்பாரு. டக்கேரோ அது என்ன ஊருங்கன்பான். ஜெரோமி அந்த மித்ரல் மேஜிக் ஒரு கையில கொடுத்துட்டு அந்த சிட்டி இந்த டவுனோட 10 மடங்கு பெருசா இருக்கும். அண்ட் ஆல்சோ அங்க அட்வென்ச்சரஸ் கில்டும் இருக்கு. அங்க போய் நீ நல்லா பேர் சம்பாதிச்சு நீ ஃபேமஸ் ஆனா அது டோர்மி கிராமத்துக்கும் நல்லதுதான். அண்ட் என்னோட பேரும் ரொம்ப வெளியே ஃபேமஸ் ஆகும்லன்னு பாரு. டக்கேரோ மனசுக்குள்ள நான் ஃபேமஸ் ஆகிறத பத்தி எல்லாம் நினைக்கலையான்ட்டு சரி பெல்கம் தானன்பான். நைட் ஹோட்டல் போனவன் கில்ட பத்தி படிக்க ஆரம்பிச்சிருப்பான். அங்க இருக்க கேட்டகரிஸை பத்தி தெரிஞ்சுப்பான். காம்பேட் ரோல் சில பேத்துக்கு, சப்போர்ட்டிங் ரோல் சில பேத்துக்குன்னு. அந்த தீர்க்கமான முடிவுக்கு வந்திருப்பான் கில்டுக்கு போலான்னு. பட் அதுக்கு முன்னால இங்க ஊரை கொஞ்சம் சுத்தி பார்க்கலாம்னு நினைப்பான். இதுக்கு முன்னால ஒரு பெரிய சைஸ் பேர்டை வேட்டையாடி இருப்பான் இல்லையா, அதை வெட்டி தரக்கு கொண்டு போய் கொடுத்துருப்பான். இதுக்கப்புறம் நைட்டு பார்த்தா பயங்கரமான ஃபீஸ்ட் இருக்கும், எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இதுக்கப்புறம் காலையில போய் மஷ்ரூம் பறிச்சிருப்பான். அடுத்த நாள் அந்த பேர்டை வெட்டி கொடுத்த லேடியை பார்க்க போயிருப்பான். அவங்க பாத்தீங்கன்னா ராக் ஃபால்கன் பேர்டு இருக்கு இல்லையா, அதோட போன் பவுடர் கொடுப்பாங்க. டாக்கேரோ நீங்க பெஸ்ட்டுங்கன்பான். அந்த லேடி வேற ஏதாவது பொடி உங்களுக்கு தேவைப்படுதான்பாங்க. டாக்கேரோ எனக்கு இதுவே போதுங்கன்பான். அந்த லேடி நாளைக்கு நீ இல்லாம ஒரே கொஞ்சம் கலகலப்பு இல்லாம இருக்குன்பாங்க. பி வருத்தப்படும். டாக்கேரோ நானும் தாங்க மிஸ் பண்ணுவேன்பான். அந்த லேடி நீ இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்தா நல்லா இருக்குங்கிற போல ஊர் மக்கள்லாம் ஃபீல் பண்றாங்க தம்பிங்கும் போது டாக்கேரோ நான் நிறைய விஷயத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண விரும்புறாங்க, அதனால ஒரே இடத்துல தேங்கி கிடக்க முடியாதுன்பான். அந்த லேடி எனக்கு புரிஞ்சுதுன்ட்டு அவங்க கிட்ட இருக்க ஒரு சின்ன மூட்டை எடுத்து கொடுப்பாங்க. டாக்கேரோ இது என்னங்கன்னு கேட்பான். அந்த லேடி போற வழியில சாப்பிடறதுக்கு வச்சுக்க, ஏன்னா நீ ரொம்ப தூரம் டிராவல் பண்ண வேண்டியது வரும்பாங்க. டாக்கேரோ தேங்க்யூ சொல்லுவான். அந்த லேடி சரி லோன்லியா ஃபீல் பண்ணினா எங்க கிட்ட வந்துடு தம்பின்ட்டு இருக்கிற எல்லா பேக்கேஜுமே எடுத்து கொடுப்பாங்க. டாக்கேரோ மனசுக்குள்ள என்ன இவ்வளோவான்ட்டு நல்ல வேலை ஐட்டம் பாக்ஸ் இருக்காச்சேன்னு நினைப்பான். நைட்டு ஹோட்டல் போனதும் ஜெரோமி என்கிட்ட அந்த பொருளை வாங்கவே இல்லை, சரி இதால ஏதாவது பயன்படுத்த முடியுதான்னு பார்க்கலான்னு நினைப்பான். பி பாட்டுக்கு போய் படுத்துக்கும். டக்கேரோ அதை வருடி கொடுத்துட்டு சரி டார்மில இருந்து போறக்கு முன்னால அவங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா பண்ண முடியுதான்னு பார்க்கலான்ட்டு கார்டை தான் ஃபர்ஸ்ட் யோசிச்சு பார்ப்பான். அண்ட் தென் டேபிளுக்கு வந்துட்டு என்னோட மேஜிக்கை ஃபியூஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கலான்பான். இந்த ஒரு பாயிண்ட்ல பெஸ்ட்டை கொடுத்தாகணும்ட்டு வயாஸ் மேஜிக் பண்ணுவான். பார்த்தா அந்த கேண்டிலும் அந்த மித்ரல் மேஜிக் இருக்கு இல்லையா, அது கம்பைன் ஆயிருக்கும். டாக்கேரோ அவன் நினைச்சதை செஞ்சு முடிச்சிட்டுங்கிற சந்தோஷத்துல இருப்பான். அடுத்த நாள் கிளம்பும் போது ஊரே கூடி இருக்கும். ஜெரோமி பத்திரமா போயிட்டு வா தம்பின்பாரு. குழந்தைங்க பிக்கு பை சொல்லுங்க. பொருண் அழுவாரு. எலிசா தான் சமாதானப்படுத்துவாங்க. பி மார்லோ எங்கேன்ட்டு அவனை பார்த்ததும் அந்த லேண்டனை கையில கொடுத்துருப்பான். அவனும் இந்த ஒரு லேண்டன் வச்சு என்ன பண்றதுன்னு கேட்பான். ஒன்னும் புரியாம டாக்கேரோ இது ஒரு பேரியர் போல வில்லேஜுக்கு செயல்படும், எந்த ஒரு அசம்பாவிதமும் இதை தாண்டி வராதுன்பான். இதை கேட்டாம ரொம்ப
ஷாக்கா இருப்பான். இவ்வளவு பயங்கரமான பொருளை இப்படி அசால்ட்டா உருவாக்கி கொடுத்திருக்கேன்ட்டு. ஜெரோமிக்கு இதுல கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கும். நீ ஒன்னும் இந்த மேஜிக்ல அதை பயன்படுத்தலையேன்ட்டு எடுத்து பார்க்கும் போது மித்திரல இருக்கும். டாக்கேரு எங்க திரும்ப கொடுத்துருவாங்களோன்ட்டு வேகமா ஓடி இருப்பான். நம்ம அப்புறம் பார்க்கலாம், டார்மி என் வீடு போல தானே, அதுக்கு நான் செய்யாம யார் செய்யறதுன்ட்டு பாய் சொல்லிட்டு ஓடுவான். ஜெரோமியும் இந்த பையன் இருக்கானேன்ட்டு மனசுக்குள்ள கொஞ்சம் கவனமா போயிட்டு வாப்பான்னு நினைப்பாரு. டாக்கேரு பெல்கைம் நான் வந்துகிட்டு இருக்கேன்பா. இதுக்கப்புறம் டாக்கேரு போற வழியில பி பாட்டுக்கு பியூ பியூன்னு பாடிட்டே வரும். திடீர்னு பார்த்தா முன்னால மான் பிளாங்க் கிராப் வந்திருக்கும். இதோட ரேங்க் சி. டாக்கேரு அதோட டீடைல்ஸை படிச்சு பாக்குறப்ப அதோட கறி டேஸ்டா இருக்குங்கிறத தெரிஞ்சுப்பான். அந்த விஷயத்த பி கிட்ட ஷேர் பண்ணிட்டு பாடி வெயிட்ட லைட் பண்ணிட்டு கை காலை மட்டும் ஹார்டாக்குவான். பி பார்த்தா அதை அசால்ட்டா கத்தியே நாக் அவுட் பண்ணிருக்கோம். டாக்கேரு உன்னால இதெல்லாம் முடியுமான்ட்டு ஷாக் ஆயிருப்பான். திடீர்னு பார்த்தா இன்னும் 2 நண்டு வரும், சுத்து போட்டிருக்கும். டாக்கேரு இதுக்கு நண்டுக்கு தானே சைட் பேஸ்ல தானே நடக்கும், இதுல அசால்ட்டா காலி பண்ணலான்பா. பார்த்தா 2 நண்டும் நேருக்கு நேரா வருங்க. டாக்கேரு இது எப்படிரா சாத்தியம்பான். ஜஸ்ட் மிஸ் பி தான் அவனை தூக்கி காப்பாத்திருக்கும். நண்டுகளும் ஒன்னோட ஒன்னு மோதி நாக் அவுட் ஆயிருக்கும். டாக்கேரு தேங்க்ஸ் சொல்லுவான். திடீர்னு பார்த்தா அந்த பக்கம் நாக் அவுட் ஆன நண்டு எந்திரிச்சு அட்டாக் பண்ண வரும். டாக்கேரு நைட்டு நீங்க தாண்டா எங்களுக்கு டின்னர்ன்ட்டு ஹெலிகாப்டர் ஷாட் அடிச்சிருப்பான். டாக்கேரு பி கிட்ட உனக்கு நல்லா பசிக்கும்னு நம்புறான்பான். பியும் கத்தும். இதுக்கப்புறம் நைட் அந்த கிராப்ஸை சமைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. பி ஒரு மாதிரி அவசரப்படுறத பார்த்துட்டு டாக்கேரு கொஞ்சம் பொறுமையாரு, ஃபுட் ரெடி ஆயிரும்ட்டு அவனுக்கு அந்த கிராபோட ஷெல்ஸ்லாம் உடச்சு கொடுப்பான். 2 பேரும் சாப்பிட்டு வேற லெவல்ல இருக்குன்பாங்க. டாக்கேரு இதே போல நம்ம நிறைய இடத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அண்ட் நிறைய புது புது ஃபுட் சாப்பிடலான்பான். பியும் கத்தும். ஒன்ஸ் அவங்க பெல்கைம் ரீச் ஆனதும் அங்க இருக்க கோட்டைகளோட ஆர்கிடெக்சரை பார்த்து வியந்திருப்பான் டாக்கேரு. இது கிங்டம் ஆஃப் ஆல்ஜெரியாவோடது. பெல்கைம் ஒரு கமர்ஷியல் சிட்டி அண்ட் இந்த கான்டினென்ட்லயே லார்ஜஸ்ட் அட்வென்ச்சரஸ் கில்டுனா இதுதான். முன்னால பார்த்தா செக்கிங் இருக்கும். டாக்கேரு அவனோட பேக்கை ஒரு நார்மல் பேக்கா மாத்திரக்கு மேஜிக் இருக்குமான்ட்டு பிஏ அவனோட துணிக்குள்ள போக சொல்லிக்குவான். இன்ஸ்பெக்ஷன் லேடி இருந்துட்டு அடுத்த ஆள் வாங்கன்பாங்க. டாக்கேரு போய் பேக்கை கொடுத்துருப்பான். அவங்களும் இங்க எதுக்காக வந்தீங்க, மெட்டீரியல் கேதறது தானே, உங்க பொருட்களை விற்க வந்தீங்களான்னு கேட்பாங்க. டாக்கேரு அட்வென்ச்சரர் கில்டுக்காக வந்தன்பான். அவங்க இங்க காமர்ஸ் அண்ட் அட்வென்ச்சர் ரெண்டுமே ஃபேமஸ் தான், நீங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்கன்பாங்க. அண்ட் தென் அடுத்து ஆவரஸை வச்சு செக் பண்ணணும்பாங்க. டாக்கேரு என்னடா அதுன்ட்டு ஷாக்கா இருப்பான். பட் அதுல எந்த ஒரு சஸ்பீஷியஸான விஷயமும் வந்திருக்காது. அந்த லேடி பேக்லயும் எதுவும் சந்தேகப்படும்படியா இல்லைன்றவா. டாக்கேரு முதல்ல இந்த ஆவரஸ்லாம் என்னன்னு ஸ்கேன் பண்ணணும்ட்டு ஸ்கேன் பண்ணி பார்ப்பான். அதோட டீடைல்ஸ் வரும். டாக்கேரு அந்த ஆவரஸ் தன்னை எப்படி பாக்குதுங்கிறத பார்க்கணும்பான். அதுல பார்த்தா அவனோட டீடைல்ஸ் வரும். மேஜிக் இருக்கு, ஸ்பிரிட் இல்ல, ஸ்கில்ஸ் இருக்குன்னு சொல்லி மட்டும் தான் காமிச்சிருக்கோம். டாக்கேரு மனசுக்குள்ள எனக்கு மேனேஜர் நிறைய பொறுப்புகள் கொடுத்தாரு, பட் அதெல்லாம் இதுல காட்டலையன்ட்டு இது எப்படியாப்பட்ட விஷயங்களை ஸ்கேன் பண்ணுதுன்னு தெரியலையேன்னு நினைப்பான். அந்த ஆள் நீங்க போலான்ட்டு சரி இந்த கண்ணாடியில பிளஸிங் ஆஃப் த டிராகன் காட்டுது என்னன்னு கேட்பான். டாக்கேரும் பிஏ வெளியே வர சொல்லுவான். 2 பேரும் பார்த்துட்டு இது கியூட்டா இருக்குன்பாங்க. டக்குன்னு பார்த்தா அவர் இது உங்களுதான்ங்கிற மார்க்கிங் ஏதாவது வச்சுக்கலாமேன்பான். டாக்கேரும் அந்த சின்ன பசங்க கொடுத்ததை அவன் வால்ல போட்டு விடுவான். அதை ஆடுறத பார்த்துட்டு 2 பேத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த லேடி நீங்க போற கில்டுக்கான பார்த்துதான் சொல்லி டைரக்ஷன் சொல்லுவாங்க. அந்த ஆளு சிட்டிக்குள்ள டிராகன் வர போறதா மேயர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அண்ட் இதனால பிரச்சனையும் வராதுன்பான். டாக்கேரோ 2 பேத்துக்கிட்டையும் உதவிக்கு நன்றின்பான். அவர் கதவை நீக்கி விட்டு பெல்கைம்க்கு உங்க 2 பேத்தையும் வரவேற்கிறன்பாரு. ஒன்ஸ் சிட்டிக்குள்ள போனவங்க ஒரு மாதிரி பிரகாசத்துல கண்ணு கூசி இருக்கும், கண்ண மூடி இருப்பாங்க. டாக்கேரோ சுத்தி வித்தியாசமா இருக்கவங்கள பார்த்துட்டு எனக்கு இசக்கையில இருக்க போல இருக்கு, நான் இசக்கையில இருக்கேங்கிறதே மறந்துட்டேனேன்பான். டக்குன்னு கில்ட நோட் பண்ணிட்டு அங்க ஓடுவாங்க. ஒன்ஸ் அவங்க உள்ள போனதும் ஹரியானா வந்துட்டு ஈரோப்பா கில்டுக்கு உங்களை வரவேற்கிறோம், நாங்க எப்பவுமே புது மெம்பர்ஸை ஏத்துப்போம், ஜஸ்ட் நீங்க உங்களோட டீடைல்ஸை ஃபார்ம்ல ஃபில் அப் பண்ணி கொடுத்தா போதும்பா. டாக்கேரோ மனசுக்குள்ள இவங்க எழுதி கொடுக்குற விஷயங்களை என்னால படிக்க முடியும், பட் இவங்க லாங்குவேஜ்ல என்னால எழுத முடியுமான்னு சந்தேகமா இருக்குன்பா. ஃபார்ம்ல எழுதவும் அங்க எழுதப்பட்ட வார்த்தைகளே மாறி இருக்கும். டாக்கேரோ மனசுக்குள்ள இது என்ன மாதிரி மேஜிக்னு தெரியல, பட் கன்வீனியன்ட்டா இருக்குன்பா. அந்த லேடி உங்க பேரு டாக்கேரோ கமிஷிரோவா, அப்புறம் மெட்டீரியல் கேதரிங்ல ஸ்பெஷலிஸ்ட் போல என்பா. காம்பேட் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி கேட்கும் போது தலைவனும் ஒரு பெரிய சைஸ் பேர்டு எதிர்த்தேன், சர்பன்ட் உல்ஃப் அப்புறம் டேஸ்ட் எனக்கு கிராப் கூட எல்லாம் ஃபைட் பண்ணிருக்கேன்பா. ஹரியானா ப்ரூஃப் கேட்கவும் டாக்கேரோ அது ரொம்ப பெருசா இருக்குமே பரவாயில்லையான்பா. அவங்க ஓகேங்கவும் அவன் கிராப் எடுத்து டேபிள்ல வச்சா டேபிளே உடஞ்சிருக்கும். ஹரியானா பதறி போய் இந்த பக்கம் ஓடி வந்திருப்பா. எல்லாரும் என்னடா ஆச்சுங்கிற போல கூடி இருப்பாங்க. டாக்கேரோ இது நான் கொன்ன மான் பிளாங்க் கிராபுங்கன்பா. எல்லாரும் பார்த்தாலே தெரியுதுன்பாங்க. டாக்கேரோ இந்த ப்ரூஃப் போதுமான்பா. ஹரியானா போதும்பா. இந்த இடத்துல ஒரு கரடிக்காரர் மட்டும் எவரெஸ்ட் யூஸ் பண்ணி அவனோட ஆரா ப்ளூல இருக்குன்னு செக் பண்ணிருப்பான். ஹரியானா கிட்ட இந்த விஷயத்த சொல்லும் போது டாக்கேரோ ப்ளூ ஆராவா அப்படின்னு என்னன்னு கேட்பான். அந்த ஆளும் உங்க பெர்மிஷன் இல்லாம எவரெஸ்ட் யூஸ் பண்ணிட்டேன், அதுல உங்க ஆரா ப்ளூல காட்டுது, உங்களால எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற நோக்கத்தை தான் அது காட்டுதுன்பான். டாக்கேரோ நான் தான் போய் சொல்லியேன்பா. அந்த ஆளும் சரி அந்த பொருளை விற்க தானே வந்திருக்காரு, அதுக்கான ப்ராப்பரான காசை கொடுங்கன்பா ஹரியானா கிட்ட. அந்த லேடி இது ஜஸ்ட் ப்ரூஃப் தாங்கன்பா. அந்த ஆளு இது விற்கிறக்கு இல்லையான்பா. டாக்கேரோ இது நைட்டு டின்னருங்கன்பா. எல்லாரும் இவ்வளவையும் சாப்பிட போறீங்களான்ட்டு சிரிப்பாங்க. டாக்கேரோ டேஸ்ட் நல்லா இருக்குங்கன்பா. அந்த ஆளும் சரி உங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஆமா தனியாவா வந்தீங்கன்னு கேட்பான். டாக்கேரோ பி தான் என்னோட பார்ட்னர்ன்பா. எல்லாரும் டிராகன் ஆன்ட்டு ஷாக் ஆயிருப்பாங்க. அந்த ஆளு இருந்துட்டு டிராகன் பார்ட்னர் அனுசரிச்சுட்டே பரவாயில்லையன்பாரு. எல்லாத்தையுமே டாக்கரோவை தங்களோட பார்ட்டியில சேர்த்துக்கலாங்கிற போல கவனம் ஈர்க்கப்பட்டிருக்கும். டாக்கேரோவும் அதை நோட் பண்ணிருப்பான். ஹரியானா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸா அடுத்த ரூம்ல வச்சுக்கலான்ட்டு யாரோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டு ஒரு காப் கொடுத்து எப்பவுமே நாங்க நியூ கமர்ஸ்க்கு எஃப் ரேங்க் தான் கொடுக்கறது வழக்கம்பாங்க. டாக்கேரோ அதை எடுத்து போட்டுக்குவோம். அந்த லேடி நாங்க வெளியே இருந்து உங்களை சீரப் பண்ணுவோம்பா. பி இருந்துட்டு அது வால்ல இருக்க காப்பை காட்டும். டாக்கேரோ நம்ம 2 பேரும் மேட்சிங்கா இருக்கோம்பா. 2 பேரும் காப்பை யூஸ் பண்ணி தட்டிட்டு சிரிப்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. எனக்கு தெரிஞ்சு டாக்கேரோ விட பி மேலதான் நிறைய பேத்துக்கு கண்ணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல இருந்தே பாக்குற எல்லாரும் பி னே சொல்லிட்டு இருக்கீங்க. ஈவன் எபிசோட்ஸ்லயும் சரி ஆடியன்ஸா நீங்களும் சரி. அண்ட் ஆக்சுவலா பி கியூட்டா தான் இருக்கு இல்லையா?